இத டக்குன்னு பார்த்த உடனே நெறையா பேருக்கு இது நார்மலான வடை மாதிரி தானே தெரியுது. இது நார்மலான பருப்பு வடை இல்லைங்க. மீதமான சாதத்தில் செஞ்ச ஒரு சூப்பர் டேஸ்டியான வடை. பார்த்தா மட்டும் இல்லை, சாப்பிட்டா கூட இது மீதமான சாதத்தில் தான் செஞ்சுருக்கீங்க. நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஈவினிங் டைமில் ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக்காக இருக்கும். இது செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு மீதமான சாதம் எடுத்துக்கோங்க. அது கூட நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு உருளைக்கிழங்கு துருவி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் ஆட் பண்ணிவிட்டு கையிலேயே நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. வெங்காயம் உருளைக்கிழங்குலேருந்தே நம்மளுக்கு தண்ணி விடும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா மாவு இந்த பதத்துக்கு வந்துடும். தேவைன்னா மாவு பிசையும் போது 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணி பிசைஞ்சிட்டு வடையாக தட்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான வடை ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. காஃபி ஆர் டீ கூட ஈவினிங் டைமில் வச்சு சாப்பிடுங்க. அட்டகாசமாக இருக்கும். பாய்.